ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நேஷ்னல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து 20வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய வாகைக்குளம் அப்படிங்கிற இடத்துல தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குது. இது இருக்கிறது பார்த்திங்கன்னா தேசிய நெடுஞ்சாலையில் இருக்குது. இந்த வேலி போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்முடைய லேண்டு. மொத்தம் இதில் 8 ஏக்கர் இருக்குங்க. உள்ள கொஞ்சம் விவசாயம் நடந்துகிட்ருக்குது பாருங்கள். ஃப்ரண்டேஜ் வந்து சுமாராக ஒரு 400 அடி தேசிய நெடுஞ்சாலை நேஷ்னல் ஹைவேயில் ஃப்ரண்டேஜில் இது இருந்துகிட்ருக்குங்க. இது ஸ்ரீவைகுண்டம் தாலுகா. ஒரே ஒரு கையெழுத்து தான். தூத்துக்குடி பார்த்திங்கன்னா இதிலிருந்து ஒரு 22 கிலோமீட்டர், சுமார் ஒரு 22 கிலோமீட்டர் தூத்துக்குடி என்ட்ரன்ஸ் வரும். 4 பக்கமும் சுற்றிலுமாக வேலி பாருங்கள். இந்த வேலி ஃப்ரண்ட்லேருந்து அப்படியே நேரே உள்ளே போய் அப்படியே ரைட்டில் ஏறி திருப்பி லெஃப்டில் தெரிய பாருங்கள் வேலி அப்படியே உள்ளே போகுது. 4 பக்கமும் நல்ல கிளியராக வேலி போட்டு விட்ருக்காங்க. உள்ளே போய் மாடு மேய்க்குதோ இந்த மாதிரிப்பட்ட எதுவுமே அனாவசியமான ஆட்கள் உள்ளே போக முடியாத அளவுக்கு நல்ல 4 பக்கமும் வேலி போட்டிருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. முன்னால் இது டொமஸ்டிக் ஏர்போர்ட்டாக இருந்தது. இப்போ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக வந்த இன்னும் முழுமையாக அடையலை. இப்போமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா கம்ப்ளீட்டாக விலை ரொம்ப சிம்பிளாக சீப்பாக இருந்த இடங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அதிக விலையாக ஆகிக்கொண்டிருக்குது. ஸோ இப்போ வாங்கி போடுறவங்களுக்கு நல்ல ஒரு முதலீடு பண்ணது போல் இருக்கும். ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஓப்பன் ஆகக்கூடிய எல்லா ஒர்க்ஸும் நீங்கள் பார்த்துட்ருக்கலாம், நடந்துகிட்ருக்குது. நடந்து முடிந்த உடனே உங்களுக்கு இந்த ஏரியா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு விலை அறியும். அடுத்து பாருங்கள், இது ஒரு 8 ஏக்கர், அதாவது 80 ஏக்கரோ 800 ஏக்கரோ அப்படி இல்லை, வெறும் 8 ஏக்கர் 4 பக்கமும் ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ வேலி போட்டாங்களோ அதில் சட்டப்பிரகாரம் லீகலாக எந்த ப்ராப்ளமும் அதில் இருக்காது அப்படிங்கிறத நம்ம உறுதி செய்ய முடியும். 4 பக்கம் எப்போ வேலி இந்த நிலம் இல்லைங்க, எந்த லேண்ட்லேயுமே வேலி போட்டாச்சுனாலே அந்த இடத்துல பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஸோ தனிப்பட்டவாக இருக்குங்க. ஒரு சென்ட்டுக்கு 3 லட்சம் ரூபா கேட்காங்க. ஒரு சென்ட்டுக்கு, ஒரு ஏக்கருக்கு 3 கோடி. விலை ரொம்ப குறைக்க மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேசி நம்ம குறைச்சிடலாம். உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள். தனிப்பட்டாதான் இடத்த கொண்டு காணிக்கிறோம். இடம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். காரணம் இது பிரித்து தர மாட்டாங்க. முதல்ல சொல்லிட்டேன், பிரித்து தர மாட்டாங்க. நீங்கள் வேஸ்ட்டாக அடையக்கூடாது பாருங்கள். பிரித்து தர மாட்டாங்க. நல்ல ஒரு இடம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட் இடம். ஓகே, தேங்க்யூ.